கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுக்தி கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் உள்ள மொத்தம் 288 இடங்களில் பாஜக 132 இடங்களில், சிவசேனா 57 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆனால் மகா யுத்தி கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் யார் அடுத்த முதலமைச்சர் என்ற ரேஸ் ஆரம்பித்தது. இந்த கேள்வி மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த ஆட்சியில் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவரை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதால் பாஜக சார்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என பாஜக உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் கூட்டணியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாஜக தங்கள் கட்சியை சார்ந்த தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக அறிவித்தது. துணை முதலமைச்சராக சிவசேனா கட்சி தலைவரும் ஷிண்டேவையும், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரையும் அறிவித்து டிசம்பர் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பதவி பிரமாணம் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழா பல மனக்கசப்பு இடையே நடைபெற்று முடிந்தது. देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की मी अजित आशाताई अनंतराव पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करतो की